ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம தீப்ஷாலிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ஒரு ஹெல்த் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம சமையலில் நாளுக்கு நாள் இடம் பிடித்திருக்கும் ஒரு காய்கறி தான். அதாவது உருளைக்கிழங்கை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பிள்ளைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் பிடிக்கிற இந்த கிழங்கு உண்மையிலேயே ஆரோக்கியமானதா? இதோ இந்த வீடியோ முழுக்க உருளைக்கிழங்கின் சுவையும் சிக்கலும் மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் அதிகமாக உபயோகிக்கப்படும் காய்கறியில முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த உருளைக்கிழங்கு நமக்கு கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் சக்தியை கொடுக்க உதவி பண்ணுது. உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா 4000க்கும் மேற்பட்ட வகைகள் உருளைக்கிழங்குல இருக்கு. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா அதிகமாக மண் உருளைக்கிழங்கும் ஸ்வீட் உருளைக்கிழங்கும் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இந்த உருளைக்கிழங்கை நம்ம நாளுக்கு நாள் நம்ம சமையல்ல பயன்படுத்திட்டு தான் அதிகமாக இருக்கிறோம். இந்த உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா பொரியல் பண்ணலாம், மசாலா பண்ணலாம், சிக்கன் கிரேவி கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி முட்டை ஆம்லேட் கூட ஆட் பண்ணி செய்யலாம். பஜ்ஜி, சமோசா, சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு, பிரெட்டு, போலி, பூரின்னு எல்லாத்துக்குமே நம்ம இதை அதிகமாக உபயோகிச்சுட்டு தான் இருக்கிறோம். உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கலோரி நிறைஞ்சதுன்னு சொல்றாங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் சத்துக்கள் இருக்கு, ரொம்ப முக்கியமான சத்துக்களும் இருக்கு. விட்டமின் சியும் விட்டமின் B6ம் இருக்கு. அதாவது இது நோய் எதிர்ப்பு சக்திக்கும் நரம்பு சக்திக்கும் ரொம்ப உதவியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கிற பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி பண்ணுது. இதில் இருக்க நார்ச்சத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோலோடு சாப்பிடும்போது குடல் நலத்துக்கு நல்லது. அதே போல் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால செல்களை பாதுகாக்கிற சக்தி இதில் அதிகமாக இருக்குது. இதில் அதிகமான சக்தி இருக்கிறதால விளையாட்டு வீரர்கள் பார்த்தீங்கன்னா இதை அதிகமாக சாப்பிட்றாங்க. உருளைக்கிழங்கு ரொம்ப சாப்பிட்டா நல்லதா? அதாவது கிலோ கணக்கில் சில பேர் சாப்பிடுவாங்க. அது பார்த்தீங்கன்னா கலோரி அதிகப்படுத்தும். அதனால் நம்மளுக்கு கொழுப்பும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே வேக வச்ச உருளைக்கிழங்கு சாப்பிட்றது ரொம்ப சிறந்தது. அதே போல் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா சிறிதளவு மட்டுமே எடுத்துக்கொள்வது நல்லது. அதிகமாக உருளைக்கிழங்கு எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை நம்ம சமையலில் சேர்த்துக்கொள்ளும் போது இதில் இருக்க சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா சுவையானதும் சுலபமானதும் சக்தியை தரக்கூடியதுமா இருக்குது. ஆனால் இதை சாப்பிட்ற முறையில் தான் நமக்கு நல்லதா கெடுதலா என்பதை தீர்மானிக்க முடியும். நீங்கள் என்ன பாணியில் உருளைக்கிழங்கு சமைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.